ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரோக்கியமான ஃப்ரெஷ் ஜூஸ் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் 2 பழம் சேர்த்து, ஒன்று பைனாப்பிள், இன்னொன்று ஆரஞ்சு, ரெண்டுத்தையும் சேர்த்து ஜூஸ் போடலாமா? வாங்க. முதல்ல பைனாப்பிள்னுடைய மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 பழம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 ஆரஞ்சையும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, இனிப்பு சுவைக்கு தேன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அடிக்கணும். அவ்வளோதான். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் கொஞ்சம் ஜென்டிலாக நீட்டாக எடுத்துட்டு நம்ம ஜூஸ் போடுறப்ப ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இது கூட சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. சும்மா சின்னதாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஆரஞ்சு சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை சேர்க்குறப்ப அது உள்ளே இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு சேருங்க. அப்போ தான் ஜூஸ் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் விதையோடு சேர்த்திங்கன்னா கசக்கிற மாதிரி ஆகிடும். இஞ்சியும் சின்ன துண்டாக சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட இனிப்பு சுவைக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் இல்லை அப்படின்றவங்க தேனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகரையோ கூட சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். ஹனி சேர்க்குறப்ப ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஹனி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இந்த பழங்களை மட்டும் இப்போ ஒரு 2-3 ஓட்டு எடுத்துக்கலாம். எடுத்த உடனே தண்ணி சேர்த்து நீங்கள் அரைக்காதீங்க. இப்படி அரைக்கிறப்ப பழத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாரும் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு பழத்தை மட்டும் சேர்த்து அரைச்சிட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்துருக்கிற பழத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ மறுபடியும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணுறப்பவே அந்த பைனாப்பிளினுடைய ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிடும். பாருங்கள், இப்போ வெறும் சக்கை மட்டும்தான் இருக்குது. இந்த சக்கையை நம்ம தூரம் எரிஞ்சிடலாம். அவ்வளோதான், ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நான் மேலே இன்னும் நல்லா கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறேன். இப்படி மேலே தேன் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அதுங்க ஃபஸ்ட்டு வாயிலே நல்லா இனிப்பாக இருக்கிறப்ப கடகடன்னு குடிச்சிருங்க. ரொம்ப ஹனி நீங்கள் சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ரொம்பவே ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் ப்ளஸ் ஆரஞ்சு சேர்த்த ஜூஸை வீட்டிலையே போட்டாச்சு. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.